இது உடம்பு தானே பிரித்து இருக்கிறது, உயிர் நான் தானே, அதுவும் நான் தானே, இதுவும் நான் தானே. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். இதைத்தான் வள்ளலார் சொல்கிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு. ஒரு பயிர் வாடுனா என் உசுர், அவர் உசுர் வாடுதாங்க. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை அடிபட்டானா நமக்கு நெஞ்சு வலிக்கும். நம்ம பிள்ளைக்கு ஏதாவது மண்டை உடஞ்சிருச்சுன்னா நமக்கு நெஞ்சு வலிக்கும். பக்கத்து வீட்டு பிள்ளை மண்டை உடஞ்சா நமக்கு நெஞ்சு வலிக்காது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது என் பிள்ளைக்குள்ளே இருக்கிற உயிரும் அந்த உயிரும் வேற வேறன்னு பிரிச்சுட்டீங்க. ஏன்னா உயிரை பார்க்கல, நீங்கள் உடம்பை மட்டுமே பார்க்குறீங்க. ஆனால் வள்ளலார் பாருங்க, தாம் புள்ள வாடுனா அவருக்கு வாடலையாம், ஒரு செடி வாடுனா கூட அவருக்குள்ள வாடுதான். அப்போ என்ன அர்த்தம்? செடிக்குள்ளே இருக்கிற உயிரும் இந்த குழந்தைக்குள்ள இருக்கிற உயிரும் எனக்குள்ள இருக்கிற உயிர் ரெண்டும் ஒன்றுன்னு எல்லாமே ஒன்றாக உணர்கிறார். இது அறிவா புரிஞ்சுக்கிறது இல்லை, உணர்வு ரீதியாகவே பார்க்குறார். அதனால தான் அவரை கடவுளாக கும்பிடுகிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதுதான் தனித்து இரு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னம்னா, இதை நீ உணர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அப்போ எல்லாத்தையும் நீ அன்பாக இருக்கணும், எல்லாரையும் நீ நேசிக்கணும், யாரையும் வெறுக்காத, யாரையும் சீட்டிங் பண்ணாத, ஒருத்தரை கொலை பண்ணாத, ஒருத்தர் இதை பண்ணாத அதை பண்ணாத, நம்ம எந்த ஃபிலாசபியும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க.